ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகரஈற்று சிறப்பு விதிகள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உண்டன குதிரைகள், அதுக்கான இலக்கண குறிப்பு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம 3 விதி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆறாம் வேற்றுமை பன்மை உருவு அ. இதுக்கு முன்னாடி பெயர்ச்சொல் வந்தது அப்படின்னா வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, என கைகள், இதுல இந்த இடத்துல வல்லினம் மிகாது, இயல்பா வந்திருக்கு. ஓகே, இப்போ என கைகள் இதை நம்ம பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? என பிளஸ் கைகள் அப்படின்னு எழுதுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, என பிளஸ் அ பிளஸ் கைகள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி ஏன் இந்த இடத்துல அ வந்திருக்கு, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எனங்கிறது என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒருமை சொல். ஓகே, கைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்மை பெயர்ச்சொல். ஓகே, இப்போ இந்த என இந்த கைகள் இது எந்த தொடரை நோக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கைகள் அப்படிங்கிற அந்த உரிமை பொருளை புலப்படுத்துது. ஓகேவா? அப்ப அந்த உரிமை பொருளை தருவதற்கு தான் இந்த இடத்துல ஆங்கிற ஆறாம் வேற்றுமை பன்மை உருவை பயன்படுத்துறோம். ஓகேவா? அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய கைகள்ங்கிறது உரிமை பொருளை புலப்படுத்துது. அந்த உரிமை பொருளை தருவதற்கு தான் இந்த இடத்துல ஆங்கிற ஆறாம் வேற்றுமை பன்மை உருவை பயன்படுத்துகிறோம். அதனால தான் என பிளஸ் அ பிளஸ் கைகள், அப்போ என கைகள்னு புணருது. ஆறாம் வேற்றுமை ஆ பன்மை உருவில் வல்லினம் மிகாது, இயல்பாக வரும். ஓகே, அடுத்தது பல சில சொற்களுக்கு முன்னாடி நமக்கு வல்லினம் வந்தால் வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். இப்போ பல அப்படிங்கிற அகர ஈற்று சொல். இப்போ இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஆ. ஓகேவா? வருமுனை நமக்கு வல்லின எழுத்து வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது வல்லினம் மிகாமல் இயல்பாகவே வரும். அடுத்தது பாருங்க, அம்ம உரையசை இடைச்சொல். இதுல பாத்தீங்க அப்படின்னா அம்மங்கிற சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் வந்தால் வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அப்ப அம்மங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த வாக்கியத்தினுடைய ஓசைக்காகவோ அல்லது கேட்பவரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்படுது. இது நமக்கு குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? இது அம்மா என்கிறது என்ன சொல்ல வந்தது கேட்டிருந்தாங்க, இடைச்சொல்னு கேட்டிருந்தாங்க. இதை உரையசை இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம பார்ட் 1 வீடியோவில் 3 விதி பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் 3 விதி, டோட்டலாக அகர ஈற்று சிறப்பு விதிகள் 6 விதி வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கான நன்னூல் விதி தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது இந்த 6 விதிக்கான எக்ஸ்பிளனேஷன் வித் அட்டவணை, அந்த அட்டவணை ஃபைனல் ரிவிஷனுக்காக அந்த அட்டவணை கொடுத்துருக்கேன். இது ஃப்ரீ பிடிஎஃப் தான். இது நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் லிங்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ்வேர்டுக்காக ஏசி. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, செய்ய என்னும் வினையெச்சம் பல்வகை பெயரின் எச்சம் முற்று ஆறன் உருவே அகிரிணை பன்மை அம்ம முன் இயல்பே. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, செய்ய என்னும் வினையச்சம் பார்த்தோமா, செய்ய என்னும் வினையச்சம் பார்த்தோமா. அப்ப அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது, இயல்பா வரும். அடுத்தது பல்வகை பெயரின் எச்சம், அதாவது தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் பார்த்தோம். அந்த எச்சங்கள் முற்று வினைமுற்று பார்த்தோம் இல்லையா, அந்த வினைமுற்று ஆறன் உருவே, அதாவது ஆறாம் வேற்றுமை தொகை உருவேன ஆ உருவு, அது பார்த்தோமா. அடுத்தது அகிரிணை பன்மை, அதாவது பல சில அப்படிங்கிற அகிரிணை பன்மை பார்த்தோம். அடுத்தது அம்மங்கிற இடைச்சொல் பார்த்தோம். இந்த 6க்கு முன்னாடி இயல்பே அப்படின்னா வல்லினம் மிகாது, இயல்பா வரும். அப்போ நீங்க இந்த ஒரு விதியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஈஸியா உங்களுக்கு இது உணர்ச்சி விதிக்கு சேர்த்துறதுக்கு பிரித்துறதுக்காகவும் யூஸ் ஆகும். அதே சமயம் வல்லினம் மிகவும் மிகாததை நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2 கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் கண்டினியூவாக வரணுமா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப்ங்கிறது இது மாதிரியெல்லாம் மெட்டீரியல் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்குறங்கிறது கடினம். அதனால நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.